வணக்கம். ஆர்கே திலீபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பேச இருப்பது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நமது முன்னோர்களுடைய பழமொழி. அதுதான் உண்மை. ஒரு மனிதன் எவ்வளவுதான் செல்வத்தை வைத்திருந்தாலும் நோய் இருந்தால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு நோய் வந்துவிட்டாலே வாழ்க்கையில் கவலையும் பயமும் வேற வந்துவிடும். அதனால்தான் அந்த காலத்திலே அனுபவித்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்கள். எவ்வளவுதான் நீங்கள் குறைந்த செல்வம் வைத்திருந்தாலும் உடலில் நோய் இல்லை என்றால் அதனுடைய சந்தோஷமே தனிதான். எவ்வளவுதான் பணமும் பதவியும் இருந்தாலும் நோய் இருந்தால் அதை அனுபவிக்க முடியாத மனதுக்குள் வெளியில் சொல்ல முடியவில்லை என்றார்கள் பல வகையில் உடல் துன்பத்தால் உள்ளமும் கவலை கொள்ளதான் செய்யும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. அப்படிப்பட்ட நோய் இல்லாமல் மனிதன் வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்று வந்திருக்கின்ற கொரோனாவை கண்டு நாம் அஞ்சுகின்றோம். மேலே சொல்லக்கூடிய அந்த கிரக அமைப்பு இருந்தால் கொரோனா மட்டுமில்லை, எந்த நோயை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். ஆரம்பத்தில் 144 உலக அளவிலே இருந்தது, நமக்கு இருந்தது. நாம் வெளியே வராமல் தான் நாம் அவரவர்கள் வீட்டிலே இருந்தோம். இன்று நிலைமை தளர்வுகள் அரசாங்கத்தால் தளர்வு செய்யப்பட்டுள்ளது. நாமும் 60 நாட்களாக வீட்டிலே முடங்கி இருந்தோம். இனி வேலையும் தொழிலும் வியாபாரம் கட்டாயம் பார்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையும் நமக்கு வந்துவிட்டது. இனி நாம் பயந்து கொண்டு வீட்டிலே இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையே முடங்கிவிடும். அதற்காக பொறுப்பில்லாமல் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சமூக இடைவெளியுடனும் முழு பாதுகாப்புடனும் முகக்கவசமுடன் அணிந்து கொண்டு அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக வேலையை நாம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். தைரியமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் மனதிலே நோய் வந்துவிடுமோ என்று ஒரு சில அச்சம் இருக்கும். அதற்கு எந்த விதமான கவலையும் தேவையில்லை. அவரவர் சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய லக்னநாதனும் ராசிநாதனும் 4 குடையவர்களும் வலிமை பெற்று நோயை கொடுக்கக்கூடிய 6ஆம் வீட்டதிபதி பலவீனமாக இருந்து செவ்வாய் சனியினுடைய பலம் குறைவாக இருந்தால், அதாவது நோயினுடைய காரகத்தினுடைய கிரகங்கள் இருந்தால் எந்த காலத்திலும் எந்த கொரோனா மட்டுமல்ல எந்த நோயும் உங்களை கட்டாயம் தாக்காது என்பதே உண்மை. அதை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நீங்களே கூட தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நோய் உங்களை அண்டாது. 6, 8, 12 கூடிய மோசமான தசாபுத்தியில் இருந்தால் கொரோனா மட்டுமில்லை, வீட்டிலே இருந்தால் நோய் வரதான் செய்யும். அதுக்கு மீறி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் முதலிலே சொன்னது போல ராசிநாதனும் லக்னநாதனும் 4 கூடியவரும் வலிமை பெற்று 6ஆம் வீட்டதிபதி பலவீனமாக இருந்து நோயை குறிக்கக்கூடிய காரகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் பலம் குறைந்து இருந்தால் நிச்சயமாக எங்கேயும் செயல்படலாம். எந்த விதமான நோயும் உங்களை கட்டாயம் அண்டாது என்பதுதான் ஜோதிட சாஸ்திர ரீதியான உண்மையாகும். அதனால் இந்த கொரோனா பயந்ததெல்லாம் போதும். இனி நாம் பாதுகாப்புடன் நமது வேலையை முழு பாதுகாப்புடன் கட்டாயம் பயம் இல்லாமல் செய்ய தொடங்கி நமது வாழ்க்கையை நாம் வளம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு நாம் கட்டாயத்துக்கு நாம் ஆளாகி உள்ளோம். கிரக ரீதியாக ஒரு 2, 3 உதாரணங்களை தருகிறோம். இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் எந்த காலத்திலும் நோய் உங்களை அண்டாது. நோய் அண்டினாலும் சாதாரண மருந்து மாத்திரை சரியாயிடும் என்பது உண்மை. அப்படி பலவீனமாக இருப்பவர்கள் அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக நிச்சயமா அந்த நோயினுடைய தாக்கத்தில் இருந்து கட்டாயம் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. இப்பொழுது 3 ஜாதகத்தை பார்ப்போம். இப்படிப்பட்ட ஜாதகம் அமைப்பு இருந்தால் கொரோனா மட்டுமில்லை, எந்த நோயும் இல்லாமல் நாம் கட்டாயம் கடைசிக்கு வாழலாம் என்பதே ஜோதிட சாஸ்திரத்தின் அனுபவபூர்வமான உண்மையாகும். நாம் பல பேரை இன்று பார்க்கிறோம். 50 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்களை அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மருத்துவரிடம் சென்றதும் இல்லை, ஒரு மாத்திரை மருந்து கூட சாப்பிட்டதும் இல்லை என்று பல பேர் சொல்கின்றார்கள். ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய 30 வயது உள்ளவர்களுக்கும் பல பேருக்கு சுகர் போன்ற பல வியாதிகளும் இருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் மேலே சொல்லக்கூடிய உதாரணம் மூலம் இருந்தால் எந்த காலத்திலும் நமக்கு நோய் நொடி வராது. அப்படியே வந்தாலும் அதிலிருந்து நமக்கு பெரிய பாதிப்பு வராதே என்பதே உண்மையாகும். இப்போது ஒரு 3 உதாரணங்களை நாம் பார்ப்போம். ரிஷபராசி ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, அல்லது 7 இருந்தாலும் அல்லது 11 வலிமையாக இருந்தாலும், சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் 4 இருந்தாலும் அல்லது 10 இருந்தாலும், குரு பகவான் 5 இருந்து உங்களுடைய ராசியோ ராசிநாதன் 11 ஆட்சி பெற்றிருக்கின்ற சுக்கிர பகவானையோ பார்த்தால் நிச்சயமாக நோய் உங்களை அண்டாது. காரணம், ரிஷபராசிக்கு அவரே ராசிநாதன், அவரே 6 கூடியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவர் 4 வலிமையாக இருந்து குரு பகவான் ராசியையும் ராசிநாதனையும் பார்த்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நோய் உங்களை அண்டாது என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். செவ்வாயும் சனியும் செவ்வாய் 7 அல்லது 9, 10 இருந்தாலும் செவ்வாய் சனியால் வரக்கூடிய நோய்களும் உங்களை கட்டாயம் தாக்காது என்பதே உண்மை. மேலும் 2 உதாரணங்களை பார்ப்போம். கடகராசி கடகலக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ராசிநாதன் ராசியிலேயோ அல்லது 11 இருந்து 5 குரு பகவான் இருந்து 6 கூடிய சனி பகவான் 6 இருந்தால் நிச்சயமாக உங்களை நோய் எந்த வகையிலும் தாக்காது. சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சுக்கிரன் 4 ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது 11 இருந்தாலும் அல்லது 9 உச்சம் பெற்று இருந்தாலும் எந்த வகையிலும் உங்களை நோய் பாதிக்காது. அப்படியே நோய் இருந்தாலும் அது மருந்து மாத்திரையிலே
முடிந்துவிடும். எந்த விதமான பெரிய பாதிப்பும் கட்டாயம் வராது என்பதே உண்மையாகும். மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மேஷ ராசி, மேஷ லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் அல்லது உச்சத்திலே இருந்தாலும் அல்லது 8லே இருந்தாலும் அல்லது 9 இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாளுக்குடையவர் நாளிலே ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ குரு பகவான் 9லே இருந்தாலும் அல்லது 5லே இருந்தாலும் எந்த விதமான நோய் தாக்கமும் வராது. நோயை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் 3லே இருந்தாலும் அல்லது 6லே இருந்தாலும் அல்லது 8லே இருந்தாலும் அவருடைய தாக்கம் உங்களை அணுகாது. காரணம் ராசிநாதனுடைய வலிமையாலும் சுகத்தை அனுபவிக்கூடிய 4ஆம் வீட்டு அதிபதியாலும் குரு பகவான் கடாட்சத்தினால் 9லே இருந்தாலும் அல்லது 5லே இருக்கக்கூடிய காரணத்தினால் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பார். அதே ராசிநாதன் 10லே உச்சம் பெற்று இருந்தாலும் 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தாலும் எந்த விதமான நோயும் உங்களை அண்டாது என்பதே உண்மை. எப்படிப்பட்ட பாதகமான தசாபுத்தி இருந்தாலும் அடிப்படை ஜாதகம் வலிமையாக இருந்தால் கொரோனா இல்லாமல் எந்த விதமான நோயும் உங்களை அண்டாது என்பதே உண்மை. அதனால் நீங்கள் தைரியமாக சமூக இடைவெளி விட்டு முகக்கவசத்துடன் பாதுகாப்பாக இனி நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள உண்மை. மனதிலே பயம் இல்லாமல் தைரியமாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்போடும் நமது வேலைகளை செய்ய ஆரம்பிப்போம் என்பதே உண்மை. ஆனால் அதற்கு இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் எந்தவிதம் கவலை இல்லை. மாறாக லக்னாதிபதி பலவீனமாகும் 6 கூடையவர்களும் செவ்வாய் சனியும் பலவீனமாக இருந்தால் நோய் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்டவர்கள் முழு நம்பிக்கையோடு விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் கட்டாயம் காலையோ மாலையோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய பூஜை அறையிலே கட்டாயம் பாராயணம் செய்தால் எந்த விதமான நோயும் கட்டுப்படும், பெரிய ஆபத்து வராது என்பதே 100% உண்மையாகும். உங்கள் மனதின் தேவை நம்பிக்கை தான். காலையோ மாலையோ கட்டாயம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள். நோய் உங்களை அண்டாது என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.